மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு அனைத்து வளங்களையும் தரக்கூடியவராகவும் சனி பகவான் இருக்கிறார். மகரத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்கிறார். சனி பகவானின் ராசியிலே பிறந்த நீங்கள் சிறந்த தன்னம்பிக்கையாளர்கள், கடின உழைப்பாளிகளும் கூட. ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து உங்களை அல்லோல கல்லோலப்படுத்தினார். எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் சந்தித்தீர்கள். ஒரு கட்டத்திலே எதிரிக்கு கூட இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் வரக்கூடாது என்று நீங்கள் கண்ணீர் வடித்தீர்கள். எங்கு சென்றாலும் அவமானங்களை சந்தித்தீர்கள். பணப்பற்றாக்குறையால் நீங்கள் தவித்தீர்கள். அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் மரியாதை இல்லாமல் போனது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளும் ஏற்பட்டது. வழக்குகளையெல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள். உடல் ஒடுங்கி போய் இருந்தீர்கள். தோற்றப்பொழிவும் இல்லாமல் போனது. அது மட்டுமல்லாமல் பார்வை கோளாறும் பலவிதமான நோய்களும் உங்களை பாடாய்படுத்தியது. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், ஸ்கின் டிசீஸ் இவற்றையெல்லாம் நீங்கள் அலைகழிக்கப்பட்டீர்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே நுழைகிறார். 13/6/2014 முதல் 4/7/2015 வரை உள்ள காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்பங்களை தரப்போகிறார். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் முழுமையாக விடுதலையாவீர்கள். முதலிலே உங்களுடைய முகம் வாடி போயிருந்தது. அந்த வாட்டமான முகம் மாறும். முகத்திலே மகிழ்ச்சி பொங்கத் தொடங்கும். வார்த்தையிலே உங்களுக்கு தன்னம்பிக்கை வெளிப்படும். குடும்பத்தில் நிலவி வந்த கோழிச் சண்டைகள், குடும்பிச் சண்டைகளெல்லாம் நீங்கி இனிமேல் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். பல்வேறு காரணங்களாலும், பிரச்சனைகளாலும், சந்தேகங்களாலும், நெருக்கடிகளாலும், மனக்கசப்புகளாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி இனிமேல் ஒன்று சேர்வீர்கள். மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். 7வது வீட்டிலே குரு வந்து அமர்ந்தால் அதை கஜகேசரி யோகம் என்று பழைய நூல்களெல்லாம் சொல்கின்றன. கேரள மணிகண்ட சோதிடம் சந்திரனுக்கு 7லே குரு வந்து அமரும் காலத்திலே ராஜா மரியாதையெல்லாம் உண்டாகும். பதவிகளெல்லாம் கிடைக்கும். வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாகன வசதி எல்லாம் பெருகும் என்று பழைய நூல்களெல்லாம் சொல்கின்றன. அதனை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போதும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஏமாற்றங்களெல்லாம் நீங்கும். பிள்ளை பாக்கியமெல்லாம் கிடைக்கும். மகளுக்கு எவ்வளவோ வரன் தேடி அலைந்தீர்களே, இனிமேல் நல்ல வரன் அமையும். உங்கள் ரசனைக்கேற்ப நல்ல வரன் அமைந்து மகளின் திருமணத்தை கோலாகலமாக முடிப்பீர்கள். மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும். மகனுக்கும் திருமண ஏற்பாடு நல்ல விதத்திலே முடிவடையும். வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் மீது உங்களுக்கு இனிமேல் நம்பிக்கை வரத் தொடங்கும். அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையால் பெரிய காரியங்களை எல்லாம் எளிதாக முடிப்பீர்கள். சவால்களிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்களெல்லாம் வந்து சேரும். அதே போல் அடையில் இருந்த பத்திரத்தை எல்லாம் மீட்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சொந்த ஊரிலே செல்வாக்கு கூடும். அது மட்டுமல்லாமல் விஐபிகளும் இனிமேல் அறிமுகம் ஆகுவார்கள். எங்கு சென்றாலும் வீண் பழியை சுமந்தீர்களே, அந்த வீண் பழியெல்லாம் விலகும். நீங்கள் நிரபராதி என்பதனை நிரூபணம் செய்வீர்கள். வழக்கிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு தண்டனை கிடைத்து விடுமோ, இதுநாள் வரை காத்து வைத்திருந்த கௌரவத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ என்றெல்லாம் நீங்கள் பாதி நாள் தூக்கமில்லாமல் தவித்தீர்களே, அந்த நிலை இனிமேல் மாறும். அரசு மரியாதையெல்லாம் இனிமேல் கிடைக்கும். கௌரவமிக்க பதவிகளும் இனிமேல் கூடி வரும். நாடாளுபவர்களுடைய நட்பும் கிடைக்கும். பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். பிரபலங்களால் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றமான ஒரு நல்ல சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதாவது வீடு வேண்டக்கூடிய அமைப்பும் உண்டாகும். பாதி பணம் தந்து மீதி பணம் தர முடியாமல் தவித்தீர்களே,
நல்ல நிறுவனத்திலிருந்து நல்ல வங்கியிலிருந்து கடனுதவியும் உங்களுக்கு கிடைத்து மீதி பணம் தந்து வீட்டை பத்திரப்பதிவு செய்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாகும். அக்கம் பக்கம் வீட்டார் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஏளனமாக பார்த்தார்களே, ஏளனமாக பேசினார்களே, அந்த நிலையும் இனிமேல் மாறும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவெல்லாம் பெருகும். உங்களுக்கு எல்லா வகையிலும் அவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். மதிப்பு மரியாதை எங்கு சென்றாலும் கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும். குரு பகவான் உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக பார்க்க இருப்பதனால் உங்களுடைய உடல் பருமன், அதாவது உடல் எடையெல்லாம் குறைந்து அழகாகவும் இளமையாகவும் நீங்கள் இனிமேல் காட்சி தருவீர்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்மறை எண்ணங்களெல்லாம் நீங்கும். நேர் எண்ணங்களெல்லாம் இனிமேல் அதிகரிக்கும். சபையிலே உங்களுக்கு முதல் மரியாதையும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டை பார்ப்பதனால் தைரியம் கூடும். முக்கிய முடிவுகளெல்லாம் தன்னிச்சையாக நீங்கள் எடுப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் கௌரவ பதவிகள், பெரிய பதவிகள் கூடி வரும். இளைய சகோதரங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழலும் உருவாகும். குரு பகவான் லாப வீட்டை பார்த்து கொண்டே இருப்பதனால் இந்த ஓராண்டு காலத்திற்கு ஷேர் மூலமாக பணம் வரும். லாட்ரி வகைகள் மூலமாகவும் பணம் வரும். மூத்த சகோதரங்களும் ஆதரவாக இருப்பார்கள். தொட்ட தொடங்க, அதாவது புது முயற்சிகள் யாவுமே பலிதமாகும். தொட்ட காரியங்கள் யாவுமே துலங்கும். இந்த ஓராண்டு காலத்திற்கு வியாபாரம் செழிக்கும். பற்று வரவு உயரும். அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் திணறினீர்களே, கடன் கேட்டாலும் சிலர் தர மறுத்தார்களே, அதே போல் பழைய பாக்கிகளும் வசூலாகாமல் போனதே, அந்த நிலை இனிமேல் மாறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அது மட்டுமல்லாமல் நல்ல அனுபவமிக்க வேலையாட்கள் இனிமேல் பணியிலே வந்து சேர்வார்கள். வேலை சுமை குறையும். அது மட்டுமல்லாமல் பங்குதாரர்கள் புதிதாக அறிமுகமாகுவார்கள். சமுதாயத்திலே பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் உங்களுக்கு இந்த வருடத்திலே வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருமாற்றத்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தி எல்லா வகையிலும் பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இரும்பு வாகன வகைகள், கட்டிட உதிரி பாகங்கள் மற்றும் உணவு குடி வகைகள் மூலமாக திடீர் லாபமும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். பழைய கடனெல்லாம் எளிதாக வசூலாகும். நீங்கள் வாங்கிய கடனையும் எளிதாக பைசல் செய்வீர்கள். உத்தியோகத்திலே இருந்து வந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் விலகும். எந்த நேரத்தில் என்னாகுமோ என்ற ஒரு அச்சமும் விலகும். இன்று இருப்போமோ நாளை பணியில் இருப்போமோ என்று நீக்கப்படுவோம் என்று தெரியாமலேயே தவித்தீர்களே, அந்த நிலை, அந்த நிரந்தரமற்ற நிலை மாறும். நல்ல வேலையும் உங்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கும். அனுபவம் உள்ள அதிக சம்பளம் கூடிய நீங்கள் எதிர்பார்த்த போன்ற நல்ல பதவியெல்லாம் நல்ல வேலையெல்லாம் இனிவரும் காலத்திலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஓராண்டு காலத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வை எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளும் மதிப்பார்கள். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல்களும் விலகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே ஆர்வம் இல்லாமல் இருந்தீர்களே, அந்த நிலை மாறும். கல்வியிலே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். வகுப்பாசிரியரின் அன்பும் பாராட்டும் கிடைக்கும். இனிவரும் ஓராண்டு காலத்திலே கடினமான தேர்வுகளில் கூட எளிதாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். கன்னி பெண்களே, மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் இருந்தீர்களே, மாதவிடாய் கோளாறு மற்றும் ஸ்கின் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இவற்றினாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களே, இனிவரும் காலத்திலே அந்த பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆரோக்கியம் கூடும், அழகு கூடும், எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்திலே நடக்கும். காதலும் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் நினைப்பவரை கரம் பிடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். பெற்றோரின் எதிர்ப்பும் நீங்கும். நல்ல நிறுவனத்திலே உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கும். ஆக மொத்தம் இந்த குருமாற்றம் கடந்த ஓராண்டு காலமாக உங்களை புரட்டி போட்டதுடன் உங்களை எல்லா வகையிலும் சிரமப்படுத்தியதாக இருந்தது. ஆனால் இனிவரும் ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு பொற்காலத்தை தரக்கூடியதாகவும் எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாகவும் திடீர் யோகங்களையும் ராஜவசியங்களையும் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். மேலும் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பரிகாரமாக திருச்சிக்கு
அருகிலுள்ள லால்குடி எனும் ஊரில் அருள்பாலிக்கும் வீணா தட்சிணாமூர்த்தியை மறவாமல் சென்று தரிசனம் செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் கோசாலைகளுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். ஆதரவற்ற பசுமாடுகளை பராமரித்து அதற்கு உதவும் செய்யுங்கள். மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டாகும்.